ஆளுநர் ஆர்.என். ரவியுடைய டாப் 10 பொய்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சமீபத்துல ஆர்.என். ரவி ஒரு சேனலுக்கு தமிழ் ஜனம் அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். அந்த இன்டர்வியூ முழுக்க அவர் பேசினதுல எக்கச்சக்க பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். ஒரு ஆளுநருக்கு இது அழகா அப்படின்னு தான் கேட்க தோணுது. அதுல ஆளுநர் பேசின டாப் 10 பொய்களை நம்ம இப்ப லிஸ்ட் பண்ண போறோம். ஆரம்பிக்கலாமா? முதல்ல சமீபத்தில் பார்த்தோம்னா NIRF ரிப்போர்ட் வந்தது. அந்த NIRF ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை ரேங்க் பண்ணக்கூடிய ஒரு ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க். இது ஒன்றிய அரசினுடைய கல்வி அமைச்சகம் இதை வெளியிடுவாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்ல பார்த்தோம்னா அவங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸை லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல டாப் 20 யூனிவர்சிட்டிஸ்ல தமிழ்நாட்டுல இருந்து ஒண்ணு கூட இல்ல அப்படிங்கிறார். அந்த லிஸ்ட்லயே தமிழ்நாடு தான் டாப்ல இருக்குது, அதை ஒத்துக்கிறார். அது கூட என்ன சொல்றாருன்னா, டாப் 20ல தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி கூட இல்லையே, தமிழ்நாடு அரசினுடைய பல்கலைக்கழகம் ஒண்ணு கூட டாப் 20ல இல்லையே அப்படிங்கிறார். இப்ப ஃபேக்ட் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். டாப் 20 யூனிவர்சிட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த டாப் 20ல தமிழ்நாட்டுல இருந்து அண்ணா யூனிவர்சிட்டி இடம் பெற்றிருக்குது. அது தமிழ்நாட்டினுடைய மாநில பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது ஆளுநருக்கு தெரியாதா அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி. அடுத்தது, அந்த லிஸ்ட்ல டாப் 100 யூனிவர்சிட்டிஸ் வெளியிட்டு இருக்காங்க. இவர் டாப் 20 மட்டும் குறிப்பிட்டு சொல்றாரு. அதுல என்ன உள்நோக்கம்னு நமக்கு தெரியல. சரி, டாப் 100 இருக்கு இல்லைங்களா, அந்த டாப் 100ல 20 யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டுல இருந்து இருக்குது. அந்த 20 யூனிவர்சிட்டியில 8 யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டினுடைய மாநில பல்கலைக்கழகங்கள், அதாவது அரசு பல்கலைக்கழகங்கள். வேற எந்த மாநிலத்துல இத்தனை பல்கலைக்கழகங்கள் இந்த லிஸ்ட்ல இருக்குது அப்படின்னு ஆர்.என். ரவி காட்டட்டும். அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய அரசு பல்கலைக்கழகங்கள் தொடர்பா அந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு தகவல், அந்த NIRF ரேங்கிங்ல பார்த்தோம்னா அரசு பல்கலைக்கழகங்கள், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசு பல்கலைக்கழகங்களை ரேங்க் பண்ணிருக்கிறாங்க. அதுல டாப் 50 அரசு பல்கலைக்கழகங்கள்ல 10 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில இருந்து இருக்குது. வேற எந்த மாநிலத்திலும் இத்தனை அரசு பல்கலைக்கழகங்கள் அந்த டாப் 50 லிஸ்ட்ல இல்ல. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல கல்வித்தரம் கெட்டு போச்சு, மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் போது கெட்டு போச்சு அப்படின்னு சொல்ல வர்றார். ஆனா NIRF ரேங்கிங்கை பத்தி ஆளுநர் சொன்ன தகவல் பொய் என்பதை அந்த ரிப்போர்ட்டினுடைய டேட்டாஸ் வெளிப்படுத்துது. ரெண்டாவது, தமிழ்நாட்டினுடைய கல்வி சரி கிடையாது, ஸ்கூல் எஜுகேஷன் ரொம்ப மோசமா இருக்குது, குறிப்பா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு ஆளுநர் சொல்றாரு. எதன் அடிப்படையில் சொல்றாரு அப்படின்னா, அந்த அசர் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் வந்ததுல இருந்து அதை வச்சுக்கிட்டு தொடர்ச்சியா பாஜகவுல இருந்து, பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், ஆர்.என். ரவியா இருக்கட்டும், எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, இதனுடைய தரம்ங்கிறது பீகார், உத்தரப்பிரதேசத்தை விட மோசமாகி விட்டது அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய தகவல் சொல்லுதான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது அப்படிங்கறத தொடர்ச்சியா சொல்லிட்டு வராங்க. தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் உடைய தரம் கேள்விக்குரியதா இருக்குது, அதை இன்னும் மேம்படுத்தணும், இல்ல தரம் சரியில்லைன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா பீகார், உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டினுடைய தரம் சரியில்லைன்னு சொன்னா நமக்கு டவுட் வருமா, வராதா? அப்ப இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அசர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு கவர்மெண்ட் ரிப்போர்ட்டே கிடையாது. ஒரு தனியார் NGO வெளியிட்ட ஒரு ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு தான் ஒரு கவர்மெண்டினுடைய ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசு தான் ஒருவேளை இப்படி ஏதாவது ரிப்போர்ட் கொடுத்திருக்கானா? இல்ல. சரி, தமிழ்நாட்டினுடைய மாநில அரசு தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பத்தி ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. அதை பத்தி பேசுவாங்களான்னு கேட்டா பேச மாட்டாங்க. சரி, இந்த அசர் யாரு, ஏன் அவங்க இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த அசருங்கிற அந்த ரிப்போர்ட்டை எடுக்கக்கூடிய நிறுவனம் பார்த்தோம்னா பிராத்தம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனம் தான் இந்த அசர் ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. இதே நிறுவனம் இன்னொரு கேம்பெயினையும் அவங்களுடைய ஃபவுண்டேஷன் மூலமா பண்றாங்க. அந்த கேம்பெயினோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்கூல் சாய்ஸ் அப்படிங்கிற கேம்பெயின். அந்த ஸ்கூல் சாய்ஸ்ங்கிற கேம்பெயின் என்ன கேம்பெயின் அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் ஸ்கூலே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேம்பெயின். அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கம் இந்த மாதிரி ஸ்கூல்ஸை ஒட்டுமொத்தமா தங்களோட கையில வச்சுக்கிட்டு மோனோபோலியா இருக்கிறதுக்கு பதிலா
காசை தூக்கி மாணவர்கள்ட்ட பெற்றோர்கள்ட்ட கொடுத்துருங்க. அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் அந்த காசை வச்சு எந்த ஸ்கூல்ல சேரணும் அப்படிங்கறத. அதாவது டோக்கனா கொடுத்துடணுமாமா. ஒரு மாணவருக்கு தேவையான படிப்புக்கு தேவையான காசை ஒரு டோக்கனா அந்த மாணவர்கிட்ட கொடுத்துடணும். அவர் முடிவு பண்ணிக்குவாரு அந்த டோக்கனை எந்த ஸ்கூல்ல கொடுத்து சேர்ந்துக்கிறது அப்படிங்கறத. அப்ப மாணவர்களுக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமையை நம்ம கொடுக்கிறோம். அதான் ஸ்கூல் சாய்ஸ். கவர்மெண்ட் எதுக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு கேம்பெயினை இந்த பிராத்தம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற நிறுவனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதன் மூலமாக அவங்க செய்யற கேம்பெயின்னா, அரசாங்கம் கல்வியை தன் கையில் வைத்திருக்க கூடாது, அரசாங்கம் பள்ளிகளை நடத்த தேவையில்லை, காசை மாணவர்கள்ட்ட கொடுத்துருங்க, அவங்க ஸ்கூல்ல தேர்ந்துக்குவாங்க அப்படிங்கிறது அந்த நிறுவனத்தினுடைய கேம்பெயின். அந்த கேம்பெயின் செய்யக்கூடிய நிறுவனம் தான் தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகளின் தரம் உத்தரப்பிரதேசம் பீகாரை விட மோசமாக இருக்கிறது அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த ரிப்போர்ட் உள்நோக்கம் கொண்டதா இருக்காது அப்படிங்கிறதுல என்ன உத்தரவாதம் இருக்கிறது? இந்த ரிப்போர்ட்டை எந்த அடிப்படையில் ஒரு ஆளுநராக இருந்து கொண்டு RN ரவி இதை பத்தி பேசுகிறார் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. மூணாவது பொய், தலித்துகளுக்கு எதிரான கொடுமை இருக்குல்ல, அது தமிழ்நாட்டில் தான் அதிகமா நடக்குது. உண்மை, தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு எதிரான அதிகமான கொடுமை நடக்கிறது. இன்னும் ஜாதி சம்பந்தமான பிரச்சனைகள், ஆணவ கொலை இதெல்லாம் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுக்கடுத்து அவர் சொல்றது இருக்குல்ல, அதான் ரொம்ப மோசமானது. அது என்ன அப்படின்னா, இந்தியாவில் மற்ற எல்லா மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் தான் அதிகமா நடக்குது, வேற எந்த மாநிலத்திலுமே இந்த அளவுக்கு நடக்கல அப்படின்னு சொல்றாரு. இதை எந்த அடிப்படையில் சொல்றாருன்னா, அவரு ஊரா போய் விசாரிச்சாராமா. ஒரு பெரிய சர்வே எடுத்துட்டார் தனி நபரா போய். நம்ம என்ன சொல்றோம், ஒரிஜினல் டேட்டா அடிப்படையில பேசுவோம். ஒன்றிய அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோ NCRB ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்ல SC/ST மக்களின் மீது நடத்தப்பட்ட கொடுமைகள் குறித்தான டேட்டாஸ் இருக்குது. அது மாநில வாரியா இருக்குது. அந்த டேட்டாவை எடுத்து பார்ப்போம். அதன்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 2023ஆம் ஆண்டு பார்த்தோம்னா 1921 கிரைம் நடந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதே ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னா 8449 கிரைம், மத்திய பிரதேசம் எடுத்துக்கிட்டோம்னா 8232, பீகார் எடுத்துக்கிட்டீங்கன்னா 7064. சரி, நம்பர்ஸ் அடிப்படையில் கூட பார்க்க வேணாம். அதுலயே பார்த்தோம்னா ரேட் ஆஃப் டோட்டல் கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் SCs அப்படின்னு இன்னொரு காலம் இருக்கு. ரேட் ஆஃப் டோட்டல் கிரைம்ஸ்னா ஒவ்வொரு 1,00,000 பேர் தலித் மக்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு 1,00,000 பேருக்கும் எத்தனை கிரைம்ஸ் நடக்குது அப்படின்ற ரேட். இந்த ரேட் அடிப்படையில பார்த்தோம்னா தமிழ்நாட்டினுடைய ரேட் அப்படிங்கிறது 13.3 இருக்குது. இந்த ரிப்போர்ட்ல ஸ்டேட் வைஸ் இருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்ல பெரும்பாலான மாநிலங்களினுடைய தலித்துகளுக்கு எதிரான குற்றம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை காட்டிலும் அதிகமா இருக்குது. இதெல்லாம் ஒரு ஆளுநருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. எதற்காக இப்படிப்பட்ட பொய்யான செய்திகளை ஒரு மீடியாவில் உட்கார்ந்து பரப்பிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதிகபட்சமா மத்திய பிரதேசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 72.6 இருக்குது தலித்துகளுக்கு எதிரான கிரைம் ரேட் அப்படிங்கிறது. ராஜஸ்தான்ல 69, பீகார்ல 42. ஏன் அந்த இன்டர்வியூல அவர் சொல்றாரு கேரளாவில ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு. கேரளாவில 37. இது அரசாங்கத்தினுடைய அபிஷியல் தகவல். ஆனா தமிழ்நாட்டுல 13. எதுக்காக இந்த பொய்யை சொல்லணும் ஆள்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதி கொடுமைகள் நிறுத்தப்படணும், அதுக்கு அரசாங்கம் முறையான நடவடிக்கை எடுக்கணும், இல்ல எடுக்கல, இதெல்லாம் நீங்க பேசுறது கூட ஓகே. ஆனா இவ்வளோ ஒரு ரிப்போர்ட்டை கையில வச்சுக்கிட்டு வேற எல்லா மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் தான் அதிகமா நடக்குதுன்னு சொன்னா அது பொய்யா இல்லையா? நாலாவது பொய், தமிழ்நாட்டில் நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில பார்த்தோம்னா பாரதியார் பேர்ல ஒரு சேர், இதை கொண்டு வரணும்னு சொல்லி நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு சேர் கூட இல்லை, பாரதியார் பேரில் ஒரு இருக்கை கூட இல்லை. நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது நடக்க மாட்டேங்குது. காரணம், பல்கலைக்கழகங்கள்ல இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் மிரட்டப்படுகிறார்கள். நான் அவங்க கிட்ட எல்லாம் பேசுறேன் இந்த மாதிரி கொண்டு வரணும்னு, ஆனா அவங்கள அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாம் மிரட்டுறாங்க. அவங்க அதுக்கு பயந்துன்னு கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கிறார். பாரதியார் பேர்ல இருக்கை கொண்டு வர்றதுக்கு எதுக்காக துணைவேந்தர்கள் மிரட்டப்படணும்? என்ன அவசியம் இருக்குது அதுக்கு? இல்ல பாரதியாருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு செயல்படணும்னு என்ன அவசியம் இருக்கு? சரி, அதை கூட விடுவோம். பாரதியார் பேர்ல உண்மையிலே ஒரு பல்கலைக்கழகத்துல கூட இருக்கை இல்லையான்னு கேட்டா பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல பாரதியார் பேர்ல ஏற்கனவே சேர் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அடுத்த கட்டமா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல பாரதியார் பேர்ல சேர் கொண்டு வர்றதுக்கான நடவடிக்கைகள் போயிட்டு இருக்கு. இவ்வளவும் இருந்தும் நம்ம RN ரவி பார்த்தோம்னா எதுவுமே இல்லை, ஜீரோ அப்படின்னு கதை விடுறாரு. அஞ்சாவது பொய், தமிழ்நாட்டுல இந்திக்கு மட்டும் எதிரா இல்ல, எல்லா மொழிகளையும் அவங்க வெறுக்கிறாங்க, எல்லா தாய்மொழிகளையும் வெறுக்கிறாங்க அப்படிங்கிறாரு. என்னன்னு கேட்டா, மொழி சிறுபான்மையினர் இருக்காங்களே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு, கன்னடம்,
மலையாளம் பேசக்கூடிய மக்கள் இவங்கெல்லாம் அவங்களுடைய தாய்மொழியை படிக்கிறதுக்கே இங்க அனுமதி கிடையாது அப்படின்னு ஒரு கதை விடுறாரு. இதுக்காக அவங்க கேஸ் போட்டாங்க. 2023 சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்ட பிறகுதான் அவங்களுக்கு அவங்க தாய்மொழியில படிக்கிறதுக்கான அனுமதியே கிடைச்சிது. அங்க கூட போயிட்டு தமிழ்நாடு அரசு அவங்க இந்த மொழியில படிக்க கூடாதுன்னு எதிர்த்து வாதாடினாங்க அப்படிங்கிறார். இது உண்மையான்னு கேட்டா இதுவும் உண்மை கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல அவங்களுடைய மொழியை விருப்ப பாடமாக படிப்பதற்கான உரிமை அப்படிங்கிறது முன்னாடி இருந்தே இருந்துகிட்டு இருக்கு. அது என்னவா இருந்தது அப்படின்னா, அந்த விருப்ப பாடம் அப்படிங்கிறது அதுல நடத்தக்கூடிய எக்ஸாம்ல எடுக்கக்கூடிய மதிப்பெண் அப்படிங்கிறது அது கணக்குல எடுத்துக்கொள்ளப்படாததா இருந்தது. அதை கணக்குல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்காக வழக்கு போடப்பட்டு அந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் தான் அந்த மதிப்பெண்ணை கணக்குல எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற தீர்ப்பு தான் கொடுத்தாங்க. ஆனா மொழி சிறுபான்மையினர் அவங்க மொழியில படிக்கிறதுக்கே உரிமை கிடையாது, அதை கூட இவங்க தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கட்டாய தமிழ் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா சட்டம், அந்த சட்டத்துக்கு எதிராக ஆளுநர் பேசிக்கிட்டு இருக்காரு. 6வது போய் இந்த சட்டமன்றத்தில் ஆளுநர் என்ன பண்ணாருன்னா, அவரோட உரையை படிக்காம அவர் எந்திரிச்சு போனார். இது ஒரு பெரிய சர்ச்சையா மாறுச்சு. ஆளுநர் உரையை வாசிக்காம அவர் எந்திரிச்சு போனது அப்படிங்கிறது. உடனே அவர் வெளியில போயிட்டு அதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டாருன்னா, நான் தேசிய கீதத்தை இந்த சட்டமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போட சொன்னேன், அவங்க முடிஞ்ச பிறகுதான் நாங்க பாடுவோம்னு சொன்னாங்க. தேசிய கீதம் முதல்லையும் பாடப்படணும் கடைசியிலையும் பாடப்படணும், இதுதான் சட்டம். இது அரசியலமைப்பை அவமதிக்கிறார்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையை சேர்ந்தவர்கள் அரசு. அதனால அரசியலமைப்பை பாதுகாக்கிற இடத்துல இருக்கிற நான் அரசியலமைப்பு சாசனம் அவமதிக்கப்படுவதை ஏத்துக்க முடியாது, தேசிய கீதம் அவமதிக்கப்படுவதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிதான் நான் வெளியில போனேன் அப்படின்னு ஒரு கதை விட்டேன். திருப்பி அதே கதை, தேசிய கீதத்தை இவங்க அவமதிச்சிருக்காங்க, இது அரசியலமைப்பு அவமதிப்பு அப்படிங்கிறார். அதாவது ஒரு சட்டப்பேரவை தொடங்குறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 வேளையுமே தேசிய கீதம் பாடப்படணும் அப்படிங்கிறது எந்த குறிப்புகளிலுமே இல்லை. ஒருவேளை அதுல சட்டப்பேரவை துவங்கும் போது தேசிய கீதம் பாடாம விட்டா அது அரசியல் அமைப்பு சாசனத்தை அவமதிக்குது அப்படின்னு அரசியலமைப்பு சாசனத்துல எங்கேயாவது குறிப்பிடப்பட்டிருக்கான்னு கேட்டா அங்கேயும் எங்கேயும் கிடையாது. பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஹானர் ஆக்ட், அதாவது தேசிய சின்னங்களை அவமதிப்பது தொடர்பான ஒரு தனி சட்டம். அந்த சட்டம் தான் தேசிய சின்னங்களை அவமதிப்பது குறித்து பேசுது. அதுல தேசிய கீதம் தொடர்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் தேசிய கீதம் பாடிக்கிட்டு இருக்கும் போது அவரை பாட விடாம தடுக்கிறதோ அவரை தொந்தரவு பண்றதோ அது தேசிய கீதத்தை அவமதிப்பது, அது குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இதை தவிர தேசிய கீதத்தை அவமதிப்பது குறித்தான எந்த விவரங்களும் கிடையாது. அதை அவமதித்தா இந்த தண்டனை குறித்தான எந்த விவரங்களும் சட்டப்படி கிடையாது. இதுல ஆளுநரும் ஆளுநருடைய ஆதரவாளர்களும் இன்னொரு கதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அந்த ஆர்டர்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஆளுநர் கலந்து கொள்கிற எந்த நிகழ்ச்சி ஆனாலும் அரசு நிகழ்ச்சிகளில் அவர் வரும்போதும் தேசிய கீதம் பாடணும், அவர் போகும்போதும் தேசிய கீதம் பாடணும் ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்திருக்கக்கூடிய ஆணை அப்படின்னு ஒண்ணு காட்டுறாங்க. ஆனா ஆளுநர் காட்டக்கூடிய இதே விஷயத்தை காட்டி ஏற்கனவே ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு போடப்பட்டுச்சு. அது என்ன வழக்கு அப்படின்னா, 2019 எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுறப்ப பிரதமர் வந்தப்ப அதுல ஆளுநர் கலந்து கொண்டாரு. அந்த நிகழ்ச்சி அப்ப தமிழ் தாய் வாழ்த்தும் பாடப்படல, தேசிய கீதமும் பாடப்படல, இது தப்பு, விதிகளை மீறிட்டாங்க அப்படின்னு வேம்புன்னு சொல்ற ஒருத்தவங்க ஹைகோர்ட்ல வழக்கு போட்டாங்க. இந்த வழக்குல தீர்ப்பு கொடுத்த சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, there is no mandate for national anthem being sung as a thumb rule but only a customary practice. அதாவது நேஷனல் ஆந்தம் கண்டிப்பா பாடி ஆகணும்னு எந்த தம் ரூலுமே கிடையாது. இந்த சமயத்துல கண்டிப்பா பாடி ஆகணும்னு எந்த தம் ரூலும் கிடையாது. அது ஒரு கஸ்டமரி பிராக்டிஸா இருக்குது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகலாம் நாங்க நடவடிக்கை எல்லாம் எடுக்க முடியாது. இப்படிப்பட்ட வழக்குகளை போடுறதே நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிக்கிற செயல் அப்படின்னு நீதிமன்றத்துல சொன்னாங்க. அப்போ ஒரு சட்டப்பேரவையில அவங்க எந்த நிகழ்ச்சியை எப்ப நடத்தணும், அந்த நிகழ்ச்சியில என்னென்ன பண்ணணும், எப்போ தேசிய கீதம் பாடணும், எப்போ தமிழ் தாய் வாழ்த்து பாடணுங்கிறதெல்லாம் அவங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற அதிகாரம் சட்டப்பேரவைக்கு சட்டப்பூர்வமா இருக்குது. அதன்படி தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா 1969 இருந்தே பார்த்தோம்னா சட்டப்பேரவை துவங்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது, சட்டப்பேரவை முடியும் போது தேசிய கீதம் பாடுறது அப்படிங்கிறது வழக்கமான நடைமுறையா இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இவர் திடீர்னு நடைமுறையை மாத்தலைன்னா நீங்க தேசிய கீதத்தை அவமதிக்கிறீங்க அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருக்காரு. எதை வச்சு அப்படின்னா, ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிக்காதீங்கன்னு தூக்கி போட்ட ஒரு விவகாரத்தை வச்சுக்கிட்டு இப்ப ஆளுநர் ஆர் என் ரவி கம்பு சுத்திக்கிட்டு இருக்காரு. இதுவும் ஒரு பொய்.
ஏழாவது பொய். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை பத்தி சொல்றாரு. ஏன்னா அப்படின்னா தமிழ் மேல கூட இவங்களுக்கு அக்கறை இல்லை. இவங்களுக்கு இந்தியை எதிர்க்கிறாங்க, எல்லா மொழிகளையும் வெறுக்கிறார்கள், இந்தியை வெறுக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு அட்லீஸ்ட் தமிழ் மொழி மீதாவது இவங்களுக்கு அக்கறை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு நோக்கி சொல்றாரு. சரி, ஓகே, அது அவருடைய விமர்சனம். ஆனா அதுக்கடுத்து ஒரு சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு பார்த்தோம்னா, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அது ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்குது அப்படிங்கிறாரு. சரி, ஓகே, அது மோசமான கண்டிஷன்ல இருக்குது அப்படின்னா அது மாற்றப்படணும். அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் காலத்துல ஆரம்பிக்கப்பட்டுச்சு. எப்ப? 1981. எம்ஜிஆர் ஆரம்பிச்சதுனாலேயே இன்றைய ஆட்சியாளர்கள் அதை விரும்புறது இல்லையா என்னன்னு தெரியல அப்படிங்கிறார். அதனாலேயே அந்த பல்கலைக்கழகத்தை அவங்க மேனேஜ் பண்ணாம விடுறாங்க அப்படிங்கிறார். சோ இதுல நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகங்கிறது 2021க்கு பிறகுதான் மோசமா இருக்குதா அல்லது முன்னாடி இருந்தே மோசமா இருக்குதா அப்படிங்கிறதை ஆளுநர் விளக்கணும். 21க்கு பிறகு மோசமா இருக்குது அப்படின்னா 21க்கு பிறகு என்ன மாற்றம் நடந்திருக்குதுன்னு அதுக்கு டேட்டா கொடுக்கணும். ஏன் அப்படின்னா 1981 இந்த தமிழ் பல்கலைக்கழகம் துவங்கப்பட்டதுக்கு பிறகு அடுத்த இந்த 44 வருஷத்துல 26 வருஷம் அதிமுக தான் ஆட்சியில இருந்திருக்கு, 16 வருஷம் தான் திமுக ஆட்சியில இருந்திருக்கு, ஒரு 1.5 வருஷம் பிரசிடென்ட் ரூல் நடந்திருக்கு. அப்ப அதிகபட்சமாக ஆட்சியில இருந்தது அதிமுக. அப்ப எம்ஜிஆர் ஆரம்பித்த பல்கலைக்கழகம் ஒழுங்காக நடக்கிறத அதிமுகவே விரும்பலையா அப்படிங்கிற கேள்வி வருது. அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, 1000 மாணவர்கள் கூட இதுல இல்ல, இவ்வளவு நாளா நடக்குது, 1000 மாணவர்கள் கூட இல்ல அப்படிங்கிறாரு. சரி, ஏதோ இப்பதான் திடீர்னு 1000 கூட இல்லாம குறைஞ்சு போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஸ்ட்ரென்த் வரலாற்று ரீதியா என்னவா இருக்குது அப்படின்னு அவங்களுடைய டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா 2007 இருந்து 2014 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தோடைய டேட்டா கிடைச்சது. அதுல எப்பவுமே பார்த்தாக்கா 1000 மாணவர்களை தாண்டதே இல்லை. அதோட ஸ்ட்ரென்த் 2007 800, 2008 689, 2009 650 இப்படிதான் இருந்திருக்கு ஸ்ட்ரென்த். இன்னும் சொல்ல போனா 2013-14 பேட்ச் எடுத்தோம்னா 356 பேர் தான் இருந்திருக்காங்க. இது இன்க்ளூடிங் PhD சேர்த்து. ஆனா இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 1098 மாணவர்கள் இருக்காங்க. இப்போ இவர் ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படிங்கிறார். அது 1098ல 1000 பேர்னு கணக்கு காட்டுறதுக்காக PhD மாணவர்களை சேர்த்து சொல்றாங்க அப்படிங்கிறார். உண்மைதான், PhD மாணவர்களை சேர்த்து தான் 1098 பேர் இருக்கிறாங்க. ஆனா இவர் சொல்ற மேட்டர் இருக்குல்ல, அதாவது UGC ரெகுலேஷன் படி குறைந்தபட்சம் 1000 மாணவர்கள் இருக்கணுமா, அதனால 1000 கணக்கு காட்டுறதுக்காக இவங்க PhD எல்லாம் சேர்த்து 1000 சொல்றாங்க அப்படிங்கிறாரு. ஆக்சுவலா UGC ரெகுலேஷன் படி 1000 கிடையாது, 2000 மாணவர்கள் இருக்கணும் ஒரு யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டியா அறிவிக்கப்படணும் அப்படின்னா. ஆனா அந்த ரூல்ஸ் எல்லாம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு வருமானு கேட்டா வராது. ஏன் அப்படின்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசினுடைய மாநில சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகம் ஏற்கனவே UGC-யால அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம். இந்த நிகர்நிலை டீம்டு யூனிவர்சிட்டிக்கான அந்த ரூல் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு பொருந்தாது. அதனால இவங்க கணக்கை மாத்தி காட்டணுங்கிற அவசியமே இல்லை. இதுலயும் ஆளுநர் கதை தான் விட்டுருக்காரு. 8வது பொய். பிரதமர் மோடி தமிழுக்கு செஞ்ச அளவுக்கு வேற யார் செஞ்சிருக்காங்க, என்னென்ன செஞ்சிருக்காரு தெரியுமா அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறாரு. அந்த லிஸ்ட்ல செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்துக்கு கட்டடத்தை கட்டி கொடுத்தார் அப்படின்லாம் சொல்றாரு. இப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, தமிழ்நாட்டுல தமிழை பேசக்கூடிய மக்கள் 8 கோடி பேர் இருக்கிறாங்க. சமஸ்கிருதம் பேசக்கூடியவர்கள், சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் அப்படிங்கிறவங்க 2011 சென்சஸ் படி பார்த்தோம்னா இந்தியா முழுக்கவே வெறும் 24,000 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா சமஸ்கிருதத்துக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கிய தொகை அப்படிங்கிறது 2532 கோடி கடந்த 2014 இருந்து 25 வரைக்கும். ஆனா தமிழுக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க தெரியுமா? 150 கோடி கூட இல்ல. அப்போ ஒரு மொழிக்கு ஒரு அரசு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த மொழியை வளர்க்கணும் அப்படின்னா, அந்த மொழியினுடைய பண்பாட்டை, அந்த மொழியினுடைய வரலாற்றை உலகறிய செய்யணும் அப்படின்னா, அந்த மொழியை இன்னும் செழுமைப்படுத்தணும், அந்த மொழியை இன்னும் ஆராய்ச்சி ரீதியாக வலிமைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படை தேவைங்கிறது
காசு இருந்தாதான் கட்டமைப்பை உருவாக்க முடியும். காசை ஒதுக்காம பிரதமர் எங்க போனாலும் தமிழ்ல தான் பேசுறாரு, தமிழர்களோட செங்கோலை தான் பார்லிமெண்ட்ல வச்சிருக்கிறாரு, ஐநா சபைக்கு போனாலும் திருக்குறளை சொல்றாரு அப்படின்னா இதனால தமிழுக்கோ தமிழர்களுக்கோ நடக்க போறது என்ன அப்படிங்கிறது கேள்வி. அப்ப தமிழுக்கு ஒதுக்க வேண்டிய பணத்தை ஒதுக்காமல் தமிழுக்கு எல்லாவற்றையும் பிரதமர் செய்தார் அப்படின்னு எதையோ சுட்டி காட்டுறது அப்படிங்கறதெல்லாம் சுத்தி வளைச்சி உருட்டுறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். 9வது, தூர்தர்ஷன் சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியில ஆளுநர் கலந்துகிட்டப்ப அந்த நிகழ்ச்சியில தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது அதுல தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனால் திருநாடு அப்படிங்கிறத அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே அடுத்த லைனுக்கு போயிட்டாங்க. அதை பத்தி இவர் பேசும்போது அதை அவங்க கட்லாம் பண்ணல, அது விடுபட்டு போச்சு அப்படிங்கிற. எப்படி அந்த பாடலை பாடின எல்லாருமே அந்த தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனால் திருநாடுங்கிறத ஒரே நேரத்துல மறந்துட்டாங்களான்னு நான் தெரியல. அதுல ஒருத்தவங்க மட்டும் இடையில ஸ்ட்ரக் ஆனாங்க, அவங்களுக்கு மட்டும் ப்ராப்பரா அந்த ஸ்கிரிப்டை கொடுக்கலையா என்னன்னு தெரியல, இல்ல அதை பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாத்தி எழுதின ஸ்கிரிப்டை கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல லிரிக்ஸ. அது விடுபட்டு போச்சு அப்படிங்கிறார். ஆனா நம்ம ஆளுநர் திராவிடம் குறித்தும் திராவிடம்னா அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது, அது குறித்தான பல காழ்ப்புணர்ச்சி அவர் பல சமயங்கள்ல பல இடங்கள்ல வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறதுலாம் ஊரறிந்தது. அதனால அது கட்டெல்லாம் பண்ணல, விடுபட்டு விட்டது அப்படின்னு சொல்றதும் நம்ப முடியாத உருட்டாகத்தான் இருக்கிறது. 10வது, இந்த மசோதாக்கள் மிக முக்கியமானது. இது இதை பத்தி பலமுறை நாமளே பேசி இருக்கிறோம். இந்த தமிழ்நாடு சட்டசபையிலிருந்து நிறைவேற்றி அனுப்பப்படுற மசோதாக்கள், அதுக்கு ஆளுநர் அதை அப்படியே கையெழுத்து போடாம திருப்பியும் அனுப்பாம அப்படியே டேபிள் மேல வச்சிருக்கிறது இருக்குல்ல, டேபிள் மேல வச்சுட்டு தூங்குறது, இது நீண்ட காலமா நடைபெற்று வரக்கூடிய ஒரு கல்ச்சரா இருக்குது. ஆர்.என். ரவி வந்ததுல இருந்து நீட்டு மசோதா முத ஏடிஎம்கே பீரியட்ல கொடுத்தப்பவே அது என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு தெரியாம அப்படியே கிடந்தது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசுல இருந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அனுப்பப்பட்ட ஏராளமான மசோதாக்கள். இவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்த உடனே 80% மசோதாக்களுக்கு கையெழுத்து போட்டேன், ஒரு சிலது அது அரசியலமைப்பு சாசனத்துக்கு முரணாக இருந்தது, மத்திய அரசுக்கு முரணாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டுதான் அதை நான் வச்சிருந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சேன் அப்படின்னு ரொம்ப சட்டப்பூர்வமா நான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த சட்டப்பூர்வமாகத்தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்ன ஆளுநர் தான் பல முறை சுப்ரீம் கோர்ட் மோசமாக கேள்விகளை கேட்டிருக்காங்க. நீங்க ஆளுநர்னா நீங்க என்ன எல்லாருக்கும் மேல நினைக்கிறீங்களா? அடிப்படையில இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்றங்கள் சட்டப்பேரவை தான் முதன்மையானது, உங்களுக்கு எந்த வீட்டோ பவரும் கிடையாது, மாநில அரசோடு இணக்கமாக செயல்படுங்க, ஒவ்வொரு முறையும் நாங்க இந்த மசோதாவை நீங்க அங்கீகரிங்க இல்ல திருப்பி அனுப்புங்கன்னு நாங்க சொன்னாதான் செயல்படுவீங்களா, நாங்க சொல்லாம நீங்க செய்ய மாட்டீங்களான்னு பல முறை ஆர்.என். ரவியை சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டிருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு நான் எல்லாத்தையும் சட்டப்பூர்வமா செஞ்சேன் அப்படின்னு உருட்டுறார். இப்ப கூட சமீபத்துல ஆளுநருக்கு சாதகமாக வந்த தீர்ப்பு அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த தீர்ப்புலையும் கூட என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆளுநர் நீண்ட காலத்துக்கு காலதாமதப்படுத்துகிறார்னா அதுல தலையிட்டு சுப்ரீம் கோர்ட் முடிவு எடுக்கலாம், அவங்க அதுல அந்த வழக்கை விசாரிச்சு அவங்க நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்புல கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஆர்.என். ரவி பல முறை உச்ச நீதிமன்றத்துல நீதிபதிகளால கடுமையான கேள்விகளுக்கு உள்ளாகி இருக்காரு. அவ்வளவும் இருந்தும் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நான் எதையும் சட்டத்துக்கு புறம்பாக செய்யவில்லை, நான் எல்லாத்தையும் சட்டப்படிதான் செய்தேன் அப்படின்னு உருட்டிட்டு இருக்கார். இப்படி அந்த பேட்டி முழுக்க ஆர்.என். ரவி உருட்டுன்னு உருட்டி வச்சிருக்கிறார். அவர் அந்த பேட்டியில சொன்ன பல விஷயங்கள் இன்னும் நிறைய பொய்கள் அதுல இருக்குது, தோண்டி எடுத்தா. சோ அதுல முக்கியமான 10 பொய்களை நம்ம இந்த வீடியோல எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறோம். சோ ஒரு ஆளுநர் அப்படிங்கிற ஒரு பதவியில உட்கார்ந்துகிட்டு ஆளுநர் இங்க அரசியல் செய்கிறாரா அப்படிங்கிற கேள்விதான் அந்த பேட்டியை பார்க்கும்போது நமக்கு எழுது. ஏன்னா நிறைய அரசியல் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள், அரசியல் சம்பந்தமா தான் பேசுறாரு, பொய்யான குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுறாரு, எந்த டேட்டாவும் இல்லாம பல கதைகளை சொல்றாரு, தப்பா சொல்றாரு. அவர் உட்கார்ந்துகிட்டு இருக்க ஒரு பதவிக்கு கூட இப்படி எல்லாம் பேசுறது அழகான்னு நமக்கு தெரியல. சோ அது ஆளுநராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளே முதன்மையானவர்கள் அப்படிங்கிறத மனத்துல வச்சுக்கிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோடு இணக்கமாக போவது அப்படிங்கிறது தான் ஆளுநராக அவர் உட்கார்ந்துகிட்டு இருக்க பதவிக்கு அவர் செய்யக்கூடிய நல்ல வேலையா இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது. ஸோ ஆளுநருடைய 10 பொய்களை இந்த வீடியோவில் அம்பலப்படுத்தி இருக்கிறோம். தொடர்ச்சியா இது மாதிரியான வீடியோக்களை பார்க்கறதுக்கு யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.